Good evening. Welcome to NTA NET Aspirant Academic. இன்னைக்கு இந்த வீடியோல UGC NET exam, TN set exam preparationக்கு நாங்க UGC NET TN set previous year solved problems book வந்து publish பண்ணியிருக்கோம். So அதை பத்தி டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So first I introduce about myself. Myself I am Perisami. I qualified TN set 2018. I qualified UGC NET June 2020. I qualified UGC NET June 2022. 2 times I qualified UGC NET in computer science. TN set 2024 notification Manonmaniam University la release பண்ணிருக்காங்க. So last date for applying online registration TN set 2024 exam 30th April 2024. Last date for successful transaction of examination fees 2nd May 2024. So online registration வந்து ஓபன் ஆயிடுச்சு. ஸோ நேத்துல இருந்து நீங்க எக்ஸாம் டிஎன் செட் எக்ஸாம் 2024க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா டிஎன் செட் எக்ஸாம் 2024 அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரீம் ஸோ ட்ரீம் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன்ஸ். ஸோ கனவு காணுங்கள் அப்படின்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும். ஸோ நான் ஒரு 4 பேருக்கு வந்து சம்பளம் கொடுத்து பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த ஆசை எந்த பிஸ்னஸ்ல வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அப்போ ஒன் ஆஃப் மை ஸ்கூல் டீச்சர்ஸ் அவர் வந்து ஃபியூச்சர்ல நீ என்ன வர போற அப்படின்னு வந்து கேட்கும்போது ஸோ ஐ டோல்டு டு ஹிம் ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னா பட் அவர் வந்து சொன்ன ஒரு வேர்ட் ஸோ நீ டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆக ஸோ கண்டிப்பா உனக்கு பிஸ்னஸ் வந்து செட் ஆகாது. ஸோ உனக்கு டீச்சிங் ஸ்கில் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா நான் 10th படிக்கும் போதே மேத்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லி தருவேன். ஸோ போர்டில் வந்து நான் போட்டு கிளியரா வந்து அவங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ அதெல்லாம் பார்த்து நீ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இட் இஸ் மை பேஷனேட். ஸோ எனக்கு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணுன்றதும் ஆசை, டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்றதும் எனக்கு விருப்பம். ஸோ டீச்சிங் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது தான் ஸோ இந்த யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு வந்து ட்ரைன் அப் வந்து கொடுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ் வந்து இல்லாம குவாலிஃபைட் ஆகாம கஷ்டப்படுறாங்க. ஸோ ஈவன் ஐ டு கெட் ஸ்ட்ரகிள் வென் ஐ வாஸ் நாட் குவாலிஃபைட் டிஎன் செட் 2018. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணா நம்ம ஒரு அகாடமிக் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதனால நம்மளால ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியுது. ஸோ குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணலாம், அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய சின்ன வயசு ஆசை. ஸோ இதெல்லாம் நிறைவேற்றுற வகையில தான் ஸோ என்னுடைய கெரியர் பாத் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். தென் ஸோ இன்னொரு ஆசை டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸோ நான் ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டேனா, என்னுடைய புக் ஒரு 2 பேர் வந்து வாசிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துச்சு. ஸோ எப்படி வந்து ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. ஸோ என்னுடைய கெரியர் முடிகிறதுக்குள்ள நான் ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டேன். ஸோ டுடே ஐ அச்சீவ் மை ட்ரீம். ஸோ யூஜிசி நெட் டிஎன் செட் சால்வ்ட் ப்ரீவியஸ் இயர் problems. So computer science we are publishing one book so from our academic. ஸோ என்னுடைய பல நாள் கனவு அப்படின்றது இன்னைக்கு வந்து நிறைவா இருக்கு. ஏன்னா என்னுடைய பேர்ல ISBNல நான் ஒரு புக் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் அண்ட் டிஎன் செட் எக்ஸாம் ஸோ நாட் ஒன்லி ஃபார் ஸோ டிஆர்பிக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த புக் வந்து கண்டிப்பா பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ இந்த புக்குடைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் Jan 2017 டு June 2023 யூஜிசி நெட் அண்ட் சிஎஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். யூஜிசி நெட் அண்ட் கேட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணது இருக்கும். ஸோ ஜனவரி 2017ல இருந்து June 2023 வரைக்கும் ஒன்லி ப்ராப்ளம்ஸ். ஸோ தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது, ஒன்லி ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 250 கொஸ்டின்ஸ். ஸோ இதனுடைய எம்ஆர்பி ரேட் வந்து 1000 rupees, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 950 rupees வந்து நாங்கள் சேல்ஸ் பண்றோம். ஸோ இன்க்ளூட்ஸ் போஸ்டல் சார்ஜஸ். ஸோ நிறைய பேர் வந்து
புக்கோடைய கவர் பேஜ் வந்து பார்த்த உடனே புக்கோடைய இன் கண்டென்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சாம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த புக் நான் எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், இந்த புக் நான் எப்படி ரைட் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் புக் வந்து ரைட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஸோ கொஸ்டின்ஸ் மொத்தம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ 2017ல இருந்து 2023 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் கொஸ்டினரியா முதல் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ சிபியூ ஷெட்யூலிங் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஸோ ஒரு இயர்ல ஸோ சிபியூ ஷெட்யூலிங்ல எது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ கேட் எக்ஸாம்லயும் சிபியூ ஷெட்யூலிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ டோட்டலி ஐ கலெக்டட் 250 ப்ராப்ளம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ இந்த 250 ப்ராப்ளம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ என்னுடைய மெட்டீரியல் இன்சைட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னுடைய மெட்டீரியல் இன்சைட் ஸோ எம்ஆர்பி வந்து 1000 rupees, ISBN நம்பர் வச்சு நாங்கள் புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். So we are taking classes for commerce department also. So paper 1 for art department, paper 2 computer science and commerce வந்து நாங்க அகாடமிக்ல வந்து கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ என்னுடைய மெட்டீரியல் ஃபுல்லா ரைட் ஆஃப் தான் வந்து இருக்கும். ஸோ கைப்பட எழுதி அதை தான் நான் புக்கா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் டேக்ஸ் அலாங் 4 to 5 months வந்து எனக்கு ஆச்சு. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 10 days ஆச்சு. ஸோ மெட்டீரியல் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்படி ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் ஸோ தியரிட்டிக்கல் வி ஆர் குட் இன் சப்ஜெக்ட். ஸோ நம்ம காலேஜ்ல கிளாஸ் எடுக்கிறதுனால தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்றதுக்கு ஒரு புக் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ நான் இந்த டாபிக் அண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 250 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், யூஜிசி நெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் டிஆர்பி ப்ரிப்பரேஷன். ஸோ அதுக்கு இந்த புக் வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த புக் வந்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ நீங்க என்ன பாசிட்டிவா ஃபீல் பண்றீங்க அண்ட் நீங்க என்ன நெகட்டிவ் வந்து ஃபீல் பண்றீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் பப்ளிஷிங் அ புக். ஸோ இதுல என்ன நெகட்டிவ் இருக்கு, என்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் அடுத்த எடிஷன், செகண்ட் எடிஷன்ல அதை நான் ஓவர் கம் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த புக் வந்து வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஸோ நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணி கூட சொல்லுங்க. ஸோ திஸ் ஆர் த நெகட்டிவ்ஸ் ஆர் திஸ் ஆர் த பாசிட்டிவ் அப்படின்ற வந்து நீங்க சொல்லுங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் தான் எனக்கு என்கரேஜிங்கா வந்து இருக்கும். ஸோ செகண்ட் எடிஷன் இதை விட பெஸ்டா வந்து தரதுக்கு ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எனக்கு கட்டாயம் வந்து தேவை. ஸோ இந்த புக் வந்து நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த புக் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ எங்களுடைய அகாடமிக்ல டிஎன் செட் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் 10th April 2024 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். Class timing paper 1 5:30 AM to 6:30 AM, paper 2 computer science 7:15 PM to 8:45 PM, commerce 7:15 PM to 8:30 PM. So new batch for TN செட்டுக்காக அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இன்னும் 45 நாள்ல இருந்து 50 நாள் இருக்கு. ஸோ இந்த 45 நாள்ல இருந்து 50 நாள் ஸோ ஒரு கம்ப்ளீட் டிஎன் செட் எக்ஸாமுக்கு உங்களை நாங்க ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபீஸ் டீடைல் பேப்பர் 1 மட்டும் வேணும் அப்படின்னா 3000 ஆகும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 3000 ஆகும்.
காமர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 3000. ஸோ போத் பேப்பர் 1 அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டும் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா 4000 வந்து ஆகும். போத் பேப்பர் 1 அண்ட் காமர்ஸ் ரெண்டும் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா 4000 வந்து ஆகும் ஃபீஸ். So installment fees also available. April 2024, 2000, May 2024, 2000. So total fees on the 4000 for both paper 1 and paper 2. So key features. So TNCET online coaching class start from 10th April 2024. So 3 years of excellence in UGC NET exam. Total 41 UGC NET exam on the qualified ஆயிருக்காங்க. So target oriented teaching and training. So in 50 நாளுக்கு நாங்க எப்படி வந்து டீச்சிங் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் நாள் டிஸ்கிரீட் மேத்ஸ், அதில் செட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அந்த டாபிக் வந்து தியரிட்டிக்கலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யூஜிசி நெட் எக்ஸாம்ல இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, டிஎன் செட் 2017-18ல செட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டே 2 வந்து பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க் ஷெடியூலிங் த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ இதுல கொஸ்டின்ஸ் எப்படிலும் கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நாங்க உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். ஸோ டோட்டலி 41 ப்ரொஃபசர்ஸ் குவாலிஃபைட் யூஜிசி நெட் சின்ஸ் 2020. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி அண்ட் ஸோ நெட் அண்ட் செட் குவாலிஃபைட் ஃபேக்கல்டி வச்சு தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் கண்டக்டட் த்ரூ கூகுள் மீட், ரெக்கார்டட் வீடியோ 100% வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் வந்து அனுப்பிடுவோம் த்ரூ வாட்ஸ்அப் குரூப் ஆர் கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ டியூரேஷன் வந்து 2 months. ட்ரிக்ஸ், டிப்ஸ் அண்ட் ஹிண்ட் ஸோ இட் வில் பி ப்ரொவைடட். ஸோ இதை வச்சு நீங்க கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா ஸோ வித்தின் த டைம், ஸோ நார்மலா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு 2 நிமிஷம் எடுக்குதாங்க. ஸோ ட்ரிக்ஸ், டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்றீங்கன்னா 30 செகண்ட்ல இருந்து 40 செகண்ட் யூ கேன் ப்ரெடிக்ட் த ரைட் ஆன்சர்ஸ். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி தருவோம். ஸோ ஃபார்முலா சொல்லி தந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்முலா எது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதும் நாங்கள் சொல்லி தருவோம். ப்ரீவியஸ் இயர் சால்வ் யூஜிசி நெட் ப்ராப்ளம்ஸ். ஸோ 100+ டெஸ்ட் சீரீஸ் வில் பி கண்டக்டட் இன் TNCET ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ பேமெண்ட் மோட் வந்து என்ன அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ நீங்க ஒன்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணதுக்கு அப்புறம் ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுடைய கான்டாக்ட் இமெயில் ஐடி கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் மூலியமா உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்டட் வீடியோ அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஸோ டெய்லி கிளாஸோடைய லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. And so one more information about our academic book. So இப்போதைக்கு நாங்க 20 புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு புக் வந்து வேணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணுங்க. ஸோ 1 or 2 ஆர்டர்ஸ் வந்து வந்தது அப்படின்னா ஸோ இட் மே பி டிலே ஃபார் யூ. ஸோ ஒரு 10 ஆர்டர் இல்லை 15 ஆர்டர் வந்தா மட்டும்தான் நாங்க பப்ளிகேஷன்ஸ் வந்து எங்களுடைய ஆர்டர் வந்து நாங்க பிளேஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு புக்கு 2 புக் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ உங்களுக்கு புக் வந்து வேணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஸோ அப்பதான் அடுத்த செகண்ட் பேமெண்ட் வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணி ஆர்டர் வந்து நாங்கள் புக் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கூட மினிமம் இட் டேக்ஸ் 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆகும். ஸோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. தேங்க்யூ.